வணக்கம் பிள்ளைகள், உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் தரம் 12 பரதநாட்டிய பாடத்திலே 72 மேளகர்த்தா இராகங்களை பற்றி பார்க்க போகிறோம். தேர்ச்சி நடனம் தொடர்பான அடிப்படை அம்சங்களையும் எண்ணக்கருக்களையும் விளக்குவார். தேர்ச்சி மட்டம் பரதநாட்டியத்திற்கு தேவையான பிரதான அம்சங்களை பட்டியற்படுத்துவார். பிள்ளைகளே, 72 மேளகர்த்தா இராகங்களினுடைய அமைப்பு, சக்கரங்கள் என்பவற்றினை பார்ப்பதற்கு முன்னர் நாங்கள் சில அடிப்படை விடயங்களை பற்றி பார்க்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம். முதலில் நாங்கள் இராகம் என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். ஸ்வரங்களின் சேர்க்கையினால் உருவான இனிமையான தொனி இராகம். இந்த ஸ்வரங்களை வெவ்வேறுபடுத்தி அழகாக ஏற்றி இறக்கி ஒவ்வொரு நிலைகளில், ஒவ்வொரு ஸ்தானத்தில், ஒவ்வொரு சுருதியில், ஒவ்வொரு ஸ்தாயியில் பாடுவது. இதன் மூலம் வரும் அழகியல் தொனி, அழகியல் உணர்வு, அழகியல் உணர்வினால் வரும் அந்த நாதம், இனிமை இராகம் எனப்படும். தமிழ் இசையில், எமது தமிழ் பாரம்பரியத்தில் இராகம் என்பதினை பண் என்று அழைக்கிறார்கள். இராகம் 2 வகைப்படும். எவ்வாறெனில், ஒன்று தாய் ராகம், மற்றது சேய் ராகம். தாய் ராகம் என்பது ஜனகராகம் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல ஜன்னிய ராகம் என்று சொல்லப்படுகின்றது. இது நாங்கள் வழமையாக பார்ப்பது போல வடமொழியில் இருந்து வந்த சொற்கள். இசையும் நடனமும் பெரும்பாலும் வடமொழி சொற்களாலேயே பீடிக்கப்பட்டிருக்கின்றது. இனி நாங்கள் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலிலே தாய்ராகம் என்றும் பின்னர் சேய்ராகம் என்றும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பரீட்சை வினாத்தாளிலே ஜனகராகம், ஜன்னிய ராகம் என்ற வினாக்கள் தான் உங்களுக்கு வரும். அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். தாய்ராகம். தாய்ராகம் என்பது கணக்கற்ற சேய் இராகங்கள் தோன்ற காரணமாய் இருப்பது. எண்ணுக்கணக்கற்ற ஆயிரக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான சேய் ராகங்கள் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருக்கும் இராகங்கள் தாய் ராகங்கள் எனப்படுகின்றன. தாய் ராகத்தினுடைய மறுபெயர்கள் ஜனகராகம் என்று சொல்வார்கள், மேளராகம் என்று சொல்வார்கள், மேளகர்த்தா ராகம் என்று சொல்வார்கள், கர்த்தா ராகம் என்று சொல்வார்கள், சம்பூரண ராகம் என்று சொல்வார்கள், இராகாங்க இராகம் என்றும் சொல்வார்கள். ஜனகராகம், மேளராகம், கர்த்தாராகம், மேளகர்த்தாராகம் என்றால் நாங்கள் கற்க போகின்ற அந்த 72 மேளகர்த்தா என்ற அட்டவணையை அடிப்படையாக வைத்து அழைக்கப்படும் நாமங்கள். ஆனால் சம்பூரண ராகம் என்பது தாய் ராகங்களினுடைய ஆரோகண அவரோகணங்கள் அல்லது இந்த தாய் ராகங்கள் அனைத்தும் பூரணமான மத்தியமஸ்தாயி சட்ஜத்திலிருந்து தாரஸ்தாயி சட்ஜம் வரைக்கும் அனைத்து ஈஸ்வரங்களையும் எடுத்துக்கொள்வதனால் சம்பூரண ராகம் என அழைக்கப்படுகின்றது. அதே போல பிள்ளைகளே, இராகாங்க இராகம் என்றும் இந்த தாய் ராகங்களை அழைப்பது மரபில் உள்ளது. இப்பொழுது பிள்ளைகளே, ஆரோகண அவரோகணம் பரீட்சை வினாத்தாள்களிலே ஏற்கனவே சொன்னது போல ஆரோகண அவரோகணம் பற்றிய வினாக்கள் தான் வரும். நாங்கள் இங்கே தாய்மொழிக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம். ஏரிசை ஆரோகணம், இறங்கிசை அவரோகணம். இந்த ஏரிசை என்பதை ஆரோசை என்றும் சொல்வார்கள், தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இறங்கிசை என்பதனை அமரோசை என்றும் அழைப்பார்கள். ஏரிசை என்பது சரி கம பத நீ சா. சா என்பது அடுத்த ஸ்தாயினுடைய ஆரம்ப ஸ்தானம். இங்க பாருங்கள் பிள்ளைகளே, ஏறி செல்கின்றது. சரி கம பத
இங்கே சுருதியிலே இந்த ஸ்தானங்கள் அப்படியே ஏறி செல்கின்றது. அதே போல பிள்ளைகள் இறங்கிசையிலே சானிதாபா மகரிசா சானிதாபா மகரேசா அப்படியே இறங்கி கொண்டு வருகிறது. இது அமரோசை, இறங்கிசை, அவரோகணம் என்று சொல்லப்படும். இப்பொழுது பிள்ளைகளே தாய் ராகம் பற்றி பார்க்க போகிறோம். தாய் ராகத்தை பற்றித்தான், மேளகர்த்தா பற்றித்தான், மேளகர்த்தா சக்கரங்கள் பற்றித்தான் இன்று நோக்க போகிறோம். தாய் ராகங்கள் சில பண்புகளை கொண்டிருக்கின்றன. எனவே நாங்கள் தாய் ராகங்களினுடைய பண்புகளை பற்றி நோக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. முதலாவதாக பாருங்கள் பிள்ளைகளே, ஏரிசை, இறங்கிசை என்பவற்றில் 7 ஸ்வரங்களும் அமைந்திருக்கும். ஆனால் நாங்கள் இப்பொழுது தாய் ராகங்களை பற்றி நோக்கும் பொழுது ஜன்னிய ராகங்களுடன் ஒப்பிட்டுத்தான் நோக்க வேண்டும். இது இசை கற்கும் மாணவர்களுக்கு இலகுவாக விளங்கும். ஆனால் பிள்ளைகளே, நாங்கள் பாடத்திட்டத்தில் இருக்கின்றது என்பதற்காகவே படிக்கின்றோம். நடனம் கற்கின்ற மாணவர்களுக்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும். இருந்த போதிலும் அவதானமாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏரிசையிலும் இறங்கிசையிலும் 7 ஸ்வரங்களும் அமைந்திருக்கும். சேய் ராகங்களை பொறுத்தவரையில் அந்த 7 ஸ்வரங்களிலே இருந்து சில ஸ்வரங்கள் விலகி வரும், முழுமையாக வராது. இப்ப உதாரணமாக சரேக பத சாதா பகரேசா, இங்கே மத்திமமும் நிஷாதமும் வரவில்லை, மாவும் நீயும் வரவில்லை. இது ஒரு ஜன்னிய ராகம். ஆனால் தாய் ராகங்கள் எல்லாத்துக்குமே, மேளகர்த்தா ராகங்கள் எல்லாத்திற்குமே 7 ஸ்வரங்களும் முழுமையாக வரும். அடுத்த விடயம் பாருங்கள் பிள்ளைகளே, 7 ஸ்வரங்களும் வரிசை கிரமமாக அமைந்திருக்கும். வரிசை கிரமம் என்பது சரிகம பதனிச என்ற ஒழுங்கு. தாய் ராகங்களினுடைய ஆரோகண அவரோகணங்களில் 7 ஸ்வரங்களும் வரிசை கிரமமாக அமைந்திருக்கும். உதாரணத்துக்கு பிள்ளைகளே, சங்கராபரணத்தை எடுத்துக்கொண்டால் சரிகம பதனிசா சானிதாபா மகரேசா, சங்கராபரணமாக இருந்தாலும் சரி, மாயாமாளவகோலியா இருந்தாலும் சரி, தாய் ராகங்கள் எல்லாமே அவ்வாறு தான் இருக்கும். ஆனால் சில ராகங்களில் வரிசை குழம்பி வரும். செய் ராகங்களில் இப்ப கமாஸ் என்ற ஒரு சேய் ராகத்தை எடுத்துக்கொண்டால் சமகம பதனிசா சானிதாபா மகரேசா, வரும்போது ஒழுங்காக வருகின்றது, போகும்போது சமகம பதனிசா மாறி சாவுக்கு பிறகு மா வந்து பிறகு கமபதனிசா ஆண்டு காவுக்கு இறங்கி போகிறது. அப்ப ஒழுங்கு மாறி வருகின்றது. இதனை சங்கீதத்திலே அழகாக வக்ர ராகம் என்று சொல்வார்கள், வக்ர பிரயோகம் என்று சொல்வார்கள், ஒழுங்கு மாறி வந்தால். அதே போல ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், மோகன ராகத்தை குறைஞ்சு வரும், தாய் ராகத்திலிருந்து குறைந்து வருவதை வரிய ராகம் என்று சொல்வார்கள், அல்லது வரிய பிரயோகம் என்றும் சொல்வார்கள். ரைட், அது உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது பிள்ளைகளே, ஏரிசையில் வரும் அதே ஸ்வரஸ்தானங்கள் இறங்கிசையிலும் வரும். இப்ப சின்ன ரிஷபம், பெரிய ரிஷபம் என்றெல்லாம் நாங்க பின்னுக்கு பார்க்க போகிறோம். அல்லது சின்ன காந்தாரம், பெரிய காந்தாரம், சின்ன மத்திமம், பெரிய மத்திமம் என்றெல்லாம் நாங்கள் பின்னால நாங்க பார்ப்போம். அந்த ஸ்வரஸ்தானங்கள் தாய் ராகத்துல ஆரோகணத்துல என்ன சின்ன ரீ வருகுதா, பெரிய கா வருகுதா, பெரிய மா வருகுதா, அதே ஸ்தானம் தான் அவரோகணத்திலும் வரும். ஆனால் ஜன்னிய ராகத்திலே அப்படி இல்லை. பாஷாங்க ராகம்னு சொல்லி ஒரு வகை இருக்கிறது. ஜன்னிய ராகத்துல போகும்போது ஒரு ஸ்வரம் வருமெண்டா, வரும்போது வேற ஒரு ஸ்வரம் வரும். ரைட், அடுத்தது ஏரிசை இறங்கிசை அஷ்டகமாக இருக்கும். அஷ்டகம் என்றால் 8, அஷ்ட என்றால் 8, அதாவது சரிகம பதனியோடு நின்று விடாது, மேல்ஸ்தாய் சட்ஜத்தையும் தொடும். சரிகம பதனிசா சானிதப மகரிசா. அப்ப 7 ஸ்வரங்களோட சட்ஜம் 2 முறை வாரப்படியால 8 அஷ்டகமாக இருக்கும். அடுத்தது சம்பூரணமாக இருக்கும். அஷ்டகம் என்றாலும் சம்பூர்ணம் என்றாலும் ஒன்றுதானே என்று நீங்கள் நினைக்க கூடும்.
அஷ்டகம் என்றது 8 ஸ்வரம். ஆனால் சம்பூரணம் என்றது எல்லா ஸ்வரமும் வந்து 8ஆக இருக்கும். சில வேளைகளில இப்ப நான் கமாசுக்கு பாடிக்கானேன் சம கம, அப்ப அந்த க அதுல 2 தரம் வருது, மா மா 2 முறைகள் வருது. அப்படி வராமல் எல்லா ஸ்வரங்களுமே ஒழுங்காக வந்து சம்பூரணமாக அமைந்திருக்கும். இவ்வாறான பண்புகளை கொண்டது தாய்ராகம். தாய்ராகங்கள் 72, ஜன்னிய ராகங்கள் எண்ணுக்கணக்கற்றவை இன்றும் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது பிள்ளைகளே, அதனை பற்றி சற்று பார்ப்போம். 17ஆம் நூற்றாண்டிலே வேங்கடமகி என்றவர் இருந்திருக்கின்றார். அந்த வேங்கடமகி என்பவர் சதுர்த்தண்டி பிரகாசிகை என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே இந்த ராகங்களினுடைய பட்டியலை கொடுத்திருக்கிறார். இவர் எல்லா மேளங்களுக்கும் பெயர் குறிப்பிடவில்லை. 72 ராகங்களும் அங்கு இடம்பெறவும் இல்லை. இங்கு எல்லா மேளங்களும் கிரம சம்பூரண ஏரிசை இறங்கிசைகளை கொண்டிருக்கவில்லை. கிரம சம்பூரணம் என்றால் கிரம என்பது ஒழுங்கானது, சம்பூரணம் என்றது முழுமையானது, ஆரோகண அவரோகணங்களை கொண்டிருக்கவில்லை. அதாவது வேங்கடமகியினுடைய பட்டியலிலே ஜன்னிய ராகங்கள் அதாவது சேய் ராகங்களும் கலந்திருக்கின்றன. ஆனால் 18ஆம் நூற்றாண்டிலே கோவிந்தாச்சாரியார் என்பவர் எழுதிய சங்கிரக சூடாமணி என்ற நூலிலே சம்பூரண மேள பத்ததி அதாவது பூரணமான ஒரு மேளகர்த்தாராக சக்கரத்தினை வடிவமைத்திருக்கிறார். இங்கே எல்லா மேளங்களும் கிரம சம்பூரண ஏரிசை இறங்கிசைகளை கொண்டுள்ளன. அதாவது எல்லா தாய் ராகங்களும் ஒழுங்கான முறையான பூரணமான சம்பூரணமான ஆரோகண அவரோகணங்களை கொண்டிருக்கிறது. இதுதான் நாங்கள் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கிற மேளகர்த்தாராக அட்டவணை. இந்த அமைப்பு கடப ஜாதி திட்டத்திற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டுள்ளது. கடப ஜாதி என்று சொல்லி ஒரு விடயம் இருக்கிறது, அது உங்களுக்கு தேவையில்லை. அந்த கடப ஜாதி திட்டத்தை வைத்துத்தான் இது இத்தனையாவது ராகம் இத்தனையாவது மேள இலக்க ராகம் என்றதை கண்டுபிடிக்கிறது. அதற்காக முன்னுக்கு சில எழுத்துக்களை சேர்ப்பார்கள். இப்ப தோடி என்றதுக்கு கனும தோடி என்று போடுவார்கள். அந்த கனும என்ற எழுத்தை மாறி பார்த்தால் வெறும் இலக்கத்தை வைத்து அதை கண்டுபிடிப்பது அது எங்களுக்கு அவசியம் இல்லை. அங்காலே செல்வம். 72 மேளகர்த்தாய் ராகங்களின் அமைப்பை பற்றி நோக்குவோம் பிள்ளைகள். முதலில் சப்தஸ்வரங்கள் 7 ஸ்வரங்கள் 7 ஸ்வரங்களை பற்றி முதலில் நோக்குவோம். சப்தஸ்வரங்கள் சஜ்ஜம் ச, ரிஷபம் ரி, காந்தாரம் க, மத்திமம் ம, பஞ்சமம் ப, தைவதம் த, நிஷாதம் நி. இங்கே பிள்ளைகளே எங்களது பாடத்திட்டத்தில் இல்லாத இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் இங்கே தந்திருக்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சரிகம பதனி அல்லது சஜ்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்திமம் பஞ்சமம் தைவதம் நிஷாதம் என்பதற்கு தமிழிலே தமிழ் நூல்களிலே குரல் என்ற சஜ்ஜம், துத்தம் ரிஷபம், கைக்கிளை என்பது காந்தாரம், உலை மத்திமம், இளி பஞ்சமம், விளரி தைவதம் தாரம், குரல் துத்தம் கைக்கிளை உலை இளி விளரி தாரம் என்று பெயர்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன. ஆனால் அவை பாவனையில் இல்லை, வடமொழி சொற்கள் தான் பயன்பாட்டில் இருக்கின்றன. நாங்கள் கூட வடமொழி சொற்களை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது பிள்ளைகளே உங்களுக்கு விளக்கம் தருவதற்காக பியானோவினுடைய ஒரு பகுதியினை எடுத்திருக்கிறேன். இந்த வாசிப்பு கட்டைகளிலே 2 கருப்பு கட்டைக்கு முன்னால் உள்ள பகுதி, 2 கருப்பு கட்டைக்கு முன்னால் உள்ள பகுதி, அதுல இருந்து 3 கருப்பு கட்டைக்கு அடுத்ததாக இருக்கிற பகுதி வரைக்கும் உள்ளது ஒரு ஸ்தாயி. சரிகமபதனி இவ்வளவும் ஒரு ஸ்தாயி. இனி அங்கால மேல் ஸ்தாயி, அதுக்கு அங்கால ஒரு செக்ஷன் வருமா இருந்தா அதிதார ஸ்தாயி, அதிதார ஸ்தாயி என்று வரும். அதே போல இந்த பகுதிக்கு இந்த பக்கம் முன்னாலே இருக்கும் பகுதி மந்திரஸ்தாயி, அதற்கு கீழே உள்ள அடுத்த பகுதி அனு மந்திரஸ்தாயி, அனு மந்திரஸ்தாயி என்று கீபோர்ட் பெருசாகி கொண்டு போக போக துருதியினுடைய வீச்சு அதாவது ஸ்தாயிகள் அதிகரித்து செல்லும். இது ஒரு பியானோவோ கீபோர்டோ மெலோடிக்காவோ நீங்கள் உங்களுக்கு வசதியானதில் நீங்க பார்த்து கொள்ளலாம். அப்ப 2 கருப்பு கட்டைகளுக்கு முன்னுக்குள்ள
அந்த கட்டையிலே சட்ஜம் என்று எடுத்தாத்தான் ஒரு கட்ட சுருதி, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அது தெரிந்து கொள்ளுங்க. இதையும் சாவென்று எடுத்து வாசிக்கலாம், இதையும் பா என்று எடுத்து வாசிக்கலாம், அது வேறு. இனி நாங்கள் 7 ஸ்வரங்களை பற்றி பார்த்த நாங்கள் இப்பொழுது 12 ஸ்வரஸ்தானங்கள் என்ற விடயம் பற்றி சற்று நோக்க உள்ளோம். 7 ஸ்வரங்களிலே பிரகிருதி விக்ருதி என்று அந்த 7 ஸ்வரங்களை 2ஆக வகுத்திருக்கிறோம். அதிலே பிரகிருதி என்பது இந்த ச ப என்பது, விக்ருதி என்பது ரி க ம த நி, இந்த 5 ஸ்வரங்களும். இதிலே பிள்ளைகளே நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பதற்காக பிரகிருதி பீக்குரியது, பி சவுண்ட் இங்கிலீஷ்ல பீக்குரியது, அப்ப ச ப பி இருக்கிறது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த பிரகிருதி ஸ்வரங்கள் இயற்கை ஸ்வரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதே நேரம் இவர்கள் செயற்கை ஸ்வரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. பிரகிருதி ஸ்வரங்கள் பேதமற்றவை, ச ப என்பன பேதமற்றவை. செயற்கை ஸ்வரங்கள் இவை பேதம் அடைபவை. இவை அசல ஸ்வரம், அசைத்து பாட முடியாது. ஆனால் பிரகிருதி ஸ்வரங்களாகிய ரிகம பதனியை அசைத்து பாடலாம். சஜ்ஜமும் பஞ்சமமும் எப்பொழுதும் பிளட்டா தான் பாடணும். சா சா என்று அசைக்க கூடாது. பா 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 என்றெல்லாம் பாட முடியாது. இந்த ஸ்வரங்களை பாட முடியாது. சில தேவைக்கு ஏற்ப சில ராகங்களை பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இங்க என்ன ரீ அல்லது கோ அப்படியெல்லாம் அசைச்சு பாடலாம். அது நாங்கள் தசவித கமகங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே இசைக்கருவி என்ற பகுதியில் நான் உங்களுக்கு கற்பித்திருக்கிறேன். அதனை நாங்கள் அந்த பகுதியில் பார்க்கலாம். அதே போல பிள்ளைகளே, ரிகமதனி ஆகிய விக்ருதி ஸ்வரங்கள் 5ம் கோமள தீவிர பேதமடைந்து 10 ஸ்வரஸ்தானங்கள் உருவாகின்றன. இந்த ரிகமதனியாகிய 5 ஸ்வரங்களும் கோமள பேதம், தீவிர பேதம். 5மே கோமளம் 5, தீவிரம் 5. கோமளம் என்றது சுருதியில் குறைந்தது, தீவிரம் என்றது சுருதியில் கூடியது. அப்ப இந்த 5ம் 2 பேதங்களாகி 10 ஸ்வரஸ்தானங்கள் வருகின்றன. இந்த 10 ஸ்வரஸ்தானங்களுடன் பிரகிருதி ஸ்வரங்களாகிய சாவும் பாவும் சேர்ந்துதான் 12 ஸ்வரஸ்தானங்கள் ஆகின்றன. இப்பொழுது பார்ப்போம் பிள்ளைகளே. 7 ஸ்வரஸ்தானங்களில் விக்ருதி ஸ்வரங்கள் கோமள தீவிர வேதம் அடைந்து 10 ஸ்வரஸ்தானங்கள் உருவாகின்றன. இவற்றுடன் ச ப ஆகிய பிரகிருதி ஸ்வரங்கள் சேர்ந்து 12 ஸ்வரஸ்தானங்கள் ஆகின்றன. அப்ப 7 ஸ்வரங்கள் 12 ஸ்வரஸ்தானங்கள். இவை 12 வீடுகள், 12 நிலங்கள், 12 நிலைகள் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றன. இங்கே நாங்கள் பின்னர் பார்ப்போம். கோமள தீவிர வேதம் அடையும் போது, கோமள வேதம் அடைந்தால் ஒலி குறைந்தது, சுருதியில் குறைந்தது சின்ன ரிஷபம் சி ரீ இருக்கும். தீவிர பேதம் அடைந்தால் ரீ பெரிய ரீ கொஞ்சம் பெரியது. நாங்கள் அடுத்த ஸ்லைட்லேயே நாங்கள் அதனை பார்ப்போம். 7 ஸ்வரங்கள் கோமள பேதம் அடையுது, இங்கால தீவிர பேதம் அடைகின்றது. கோமள ஸ்வரங்கள், தீவிர ஸ்வரங்கள். இப்பொழுது பிள்ளைகளை பாருங்கள். சட்ஜம் சிவப்பு நிறத்தால் தீட்டப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இது பேதம் அடைய மாட்டாது. கோமளம் என்று பேதமும் இல்லை, தீவிரம் என்ற பேதமும் இல்லை. ரிஷபம் ரீ, இது கோமள பேதம் அடையும் போது சுத்த ரிஷபம் என்று சொல்லப்படும். அதை ரீ 1 என்று நாங்கள் எழுதிக் கொள்றோம். நாங்க சின்ன ரீ என்று சொல்லி சுருதியில் குறைந்தது. தீவிர பேதம் அடையும் போது சதுஸ்ரீ ரிஷபம் என்று சொல்லப்படும், சற்று பெரியது. இது சங்கராபரண ராகத்தில் பாடப்படும். இந்த ரிஷபம் மாயாமளவ கௌளையில் பாடப்படும். ரீ 2 என்று பயன்படுத்துவோம். அதே போல காந்தாரமானது, காந்தாரம் என்றால் க, கோமள பேதம் அடையும் போது சாதாரண காந்தாரம் என்றும், தீவிர பேதம் அடையும் போது அந்தர காந்தாரம் என்றும் சொல்லப்படும். இதை நாங்கள் க1 என்று எழுதுவோம், இதை க2 என்று எழுதுவோம். அதுபோல மாவானது சுத்த மத்திமம் என்றும் பிரதி மத்திமம் என்றும் கோமள தீவிர பேதம் அடைகின்றது. அடுத்தது பாருங்கள் மாணவர்களே, பஞ்சமம் சட்சம் எழுதியது போல சிவப்பு நிறத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு அடையாளம் காட்டுவதற்காக பேதம் அடைய மாட்டாது.
அதே போல தெய்வதத்தை அவதானியுங்கள் பிள்ளைகளே. த சுத்த தெய்வதம், சதுஷ்டி தெய்வதம், இது த 1, இது த 2. அதே போல பிள்ளைகளே நிஷாதம், கைசிகி நிஷாதம், காகலி நிஷாதம். கைசிகி நிஷாதம் என்பது நீ 1, காகலி நிஷாதம் என்பது நீ 2. இப்பொழுது பிள்ளைகளை நாங்கள் ஒரு இசைப்பலகையில் இதனை பார்க்கலாம். இந்த பியானோவினுடைய ஹீஸ் இசைப்பலகை என்று சொல்லப்படும். அவ்வாறு செல்லும். இங்கே பாருங்கள் பிள்ளைகளை, கோமள தீவிர பேதம் அடைந்து 12 ஸ்வரஸ்தானங்களாகிய முறையினை இங்கே நான் 2 வர்ணங்களிலே காட்டியிருக்கிறேன். சஜ்ஜம் பஞ்சமம் இரண்டும் பேதம் அடைய மாட்டாது. ஆனால் ரிஷபம், கோமள பேதம் அடைந்த சின்ன ரிஷபம், சாவுக்கு அடுத்த சவுண்ட். பெரிய ரிஷபம், அந்த ரிஷபத்துக்கு அடுத்த சவுண்ட். அதே போல அடுத்தது காந்தாரம், கோமள பேதம் அடைந்த சிறிய காந்தாரம் கவன். தீவிர பேதம் அடைந்தது அந்தர காந்தாரம், சாதாரண காந்தாரம், அந்தர காந்தாரம். சுத்த மத்தியமம், பிரதி மத்தியமம், பஞ்சமம். சுத்த தெய்வதம், சதுஷ்டி தெய்வதம், கைசிகி நிஷாதம், காகலி நிஷாதம் என்றவாறாக அமையும். இசைப்பலகையை பொறுத்தவரையிலே இங்கே இசை தொடங்குமாக இருந்தால் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். மெலோடிக்காவாக இருந்தாலும் சரி, ஏக்கோடியனாக இருந்தாலும் சரி, ஓகனாக இருந்தாலும் சரி, இவ்வாறு அதிகரித்து செல்லும். வீச்சு சுருதியில் அதிகரித்து செல்லும். இதே மத்தினா சுத்த ரிஷபத்துக்குரிய ஸ்தானம், இது சதுஷ்டி ரிஷபத்துக்குரிய ஸ்தானம். இவ்வளவும் உங்களுக்கு போதும் பிள்ளைகளை. இனி நாங்கள் ஏற்கனவே 7 ஸ்வரங்கள் படித்த நாங்கள், 12 ஸ்வரங்கள் அல்ல, 12 ஸ்வரஸ்தானங்கள் படித்த நாங்கள். இனி நாங்கள் பார்க்க போகிறது 16 வகை ஸ்வர பெயர்கள். இது 16 வகை ஸ்வரஸ்தானங்கள் என்று சில இடங்களில் பேசப்படுகின்றது. பல பேர் பயன்படுத்துகின்றார்கள். அவ்வாறு இல்லை. 16 வகை ஸ்வரஸ்தானங்கள் என்பது கிடையாது. 16 ஸ்வர பெயர்கள். இங்கே பிள்ளைகளே 7 ஸ்வரங்கள் இருக்கின்றது. சட்சம் ரிஷபம் ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடயம். அதே போல 12 ஸ்வரஸ்தானங்களையும் இந்த அட்டவணையிலே காட்டி இருக்கிறேன். பாருங்கள் பிள்ளைகளே, சட்ஜம் சுத்த ரிஷபம் ரிவன், சதுஷ்டி ரிஷபம் ரி2, சாதாரண காந்தாரம் கவன், அந்தர காந்தாரம் நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது பிள்ளைகளே 16 ஸ்வர பெயர்கள். இதுக்குள்ள கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. நான் அதற்காகத்தான் வெவ்வேறு வர்ணங்களை பயன்படுத்தி இருக்கிறேன். சட்ஜம் என்பது பேதமடையாது. ரிஷபம், சுத்த ரிஷபம், சதுஷ்டி ரிஷபம், சட்சுருதி ரிஷபம் என்று சொல்லி குட்டி போட்டிருக்கு. 3 வகையான ரிஷபங்கள் இங்கே இடம்பெறுகின்றன. இங்கே ரீ1, ரீ2, ரீ3 என்பது பயன்படுத்துவது கிடையாது. சில பேர் பயன்படுத்துவார்கள், அது தவறு. 32 என்றுதான் இதனை அடையாளப்படுத்துதல் வேண்டும். சுத்த ரிஷபம் என்றால் வளமையான சுத்த ரிஷபம், சதுஷ்டி ரிஷபம் என்றால் வளமையான சதுஷ்டி ரிஷபம், சட்சுருதி ரிஷபம் என்று சொன்னால் நாங்கள் அங்க படிச்ச சாதாரண காந்தாரம் என்ற இடத்துல இது நிக்க போகுது. அதனைத்தான் இங்கால சாதாரண காந்தாரத்தை அதிலேயே போட்டு காட்டி இருக்கிறேன். நான் 2ஆம் தரம் சொல்லுவேன். அதே போல காந்தாரம், சாதாரண காந்தாரம் படித்திருக்கிறோம் பிள்ளைகளே, அந்தர காந்தாரம் கற்றிருக்கிறோம். அது அதே இடங்களில் தான் இருக்கும். ஆனால் சுத்த காந்தாரம் என்பது இங்கே க, கி, கு என்றவாறு தான் அழைக்கப்படும். காவன், காட்டு, காத்திரி என்று சொல்லி இங்க பயன்படுத்துவது கிடையாது. ஆனால் விளங்குவதற்காக சில ஆசிரியர்கள் சில பிள்ளைகளுக்கு பேச்சு வழக்கில காவன் சின்னக்கா பெரியக்கா என்று சொல்வார்கள். அடுத்தது பிள்ளைகளே, இங்கே சுத்தகாந்தாரம் எங்களுக்கு புதியது. இந்த சுத்தகாந்தாரமானது எந்த ஸ்தானத்திலிருந்து ஒலிக்கின்றது என்றால் சதுஷ்டி ரிஷபத்தின் நிலையில் நின்றுதான் ஒலிக்கின்றது. நான் இன்னொரு இசைப்பலகையிலே உங்களுக்கு காட்டுவேன். அதற்கு முன்னர் இதை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப சுத்த ரிஷபம் சரி, சதுஷ்டி ரிஷபமும் சாதாரண காந்தாரமும் ஒரே கீழ தான் வரும், ஒரே கட்டையில் தான் வரும், ஒரே நிலையில் தான் ஒலிக்கப்படும். அதுபோல சட்சுருதி ரிஷபமும் சாதாரண காந்தாரமும் ஒரே லெவல்ல தான், ஒரே சுருதியில் தான் நிற்கும், ஒரே இசையைத்தான் பேசும். அது பெயர்தான் வித்தியாசமே தவிர சில காரணங்களுக்காக அது இசையில் கொஞ்சம்
பாண்டித்யம் உள்ளவர்கள் அது தேவைக்காக இந்த வகைப்படுத்தல் இடம்பெற்றிருக்கிறது. எங்களை பொறுத்தளவில் இது எங்களுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஆனால் பாடத்திட்டத்தில் உள்ளபடியால நீங்கள் இதை தெரிந்திருக்கத்தான் வேண்டும். அடுத்தது பிள்ளைகளை மத்திமம் பேதமடையாது, அது சுத்த மத்திமம் பிரதி மத்திமம், அது இங்கே மாமி என்ற மாதிரி வரும். அதே போல பிள்ளைகள் பஞ்சமம் பேதமடையாது எங்களுக்கு தெரியும். இனி தைவதத்தையும் நிஷாதத்தினையும் பார்ப்போம். அப்ப இங்க தைவதம் சுத்த தைவதம் உங்களுக்கு தெரியும், வளமையா படிச்சதுதான். சதுஷ்டி தைவதம் அதுவும் வளமையா படிச்சதுதான். ஆனா ரிஷபம் சட்சுருதி என்று குட்டி போட்டது போல தைவதமும் சட்சுருதி தைவதம் என்று சொல்லி குட்டி போட்டிருக்கிறது. எங்கட வீட்டிலே அண்ணாவா இருந்தவர் திருமணமாகி சென்ற உடனே இன்னொரு வீட்டுல அத்தான் ஆயிட்டார். அங்கே அத்தான் என்பதற்காக எங்களுக்கும் அத்தான் என்று ரெண்டு பேர் என்று சொல்ல முடியாது. இங்கே அண்ணா அங்கே அத்தான், ஆளொரு ஆள் தான். அதேதான் இந்த விஷயம். அதே போல பிள்ளைகளே நிஷாதத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் சுத்த நிஷாதம் என்பது புதியது. கைசிகி நிஷாதமும் காகலி நிஷாதமும் வளமையாக உள்ளது. இங்கே காந்தாரமும் ரிஷபமும் இடம்பெற்றது போல தைவதமும் நிஷாதமும் இடம்பெறுகின்றன. சுத்த தெய்வதம் சதுஷ்டி தெய்வதம் சட்சுருதி தெய்வதம் என்பதற்கு த தீத்து என்ற பெயர்கள்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல சுத்த நிஷாதம் கைசிகி நிஷாதம் காகலி நிஷாதம் என்பதற்கு நனி நு என்று பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்தது பிள்ளைகளே சுத்த தெய்வதம் அவ்வாறே இருக்க சதுஷ்டி தெய்வதம் சுத்த நிஷாதத்துடன் சேர்ந்து சமனாக ஒலிக்கின்றது. ஒரே இசைக்கட்டையில் தான், அதாவது இசைப்பலகையில் உள்ள ஒரு கட்டையில் தான் இந்த ஸ்வரங்கள் ரெண்டும் இடம்பெறுகின்றன. நான் சொன்னேனே அண்ணா என்றவர் ரெண்டு பேர்ல இருக்கிறார். இந்த வீட்டுல அண்ணாவா இருக்கிறார், இந்த வீட்டுல அத்தானா இருக்கிறார். அதுதான் விஷயம். அம்மா எனக்கு வீட்டிலே அம்மாவா இருக்கிறா, அந்த பக்கத்து வீட்டு படிக்கிற ஒருத்தனுக்கு டீச்சரா இருக்கிறா ஸ்கூல்ல, ஒரே ஆள் தான். அதே போலதான் சட்சுருதி தெய்வதமானது கைசிகி நிஷாதமானது இரண்டும் ஒரே ஸ்தானத்துக்குரிய பெயர்கள். இராகத்துக்கு இராகம் மாறுபடுகின்றன. 72 தாயிராக சக்கரத்திலே இந்த பெயர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் விடயம் ஒன்றுதான். இப்பொழுது நாங்கள் 16 ஸ்வர பெயர்களை இசைப்பலகையிலே காட்டுகிறேன். முறையாக இசை கேட்பவர்களுக்கு இவ்வாறு காட்டினால் விளங்கும் பிள்ளைகளே, இருந்தாலும் நீங்கள் சற்று விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். சரிகம பதனி என்பதுதான் வளமையான இந்த கட்டைகளினுடைய ஸ்தானம் நிலை. ஆனால் 3 ஸ்வரம் என்று படித்தோம் தானே, சஜ்ஜம் சுத்த ரிஷபம் ரி சதுஸ்ரீ ரிஷபம் டூ, அப்படியே ஒரே ஒழுங்குல போகுது. அதே மாதிரி சுத்த ரிஷபம் இருக்க ககிகு சாதாரண காந்தாரம் இந்த ரிஷபத்துல பேசப்படுகிறது, அந்தரகாந்தாரம் சட்சுதி ரிஷபத்துடன் பேசப்படுகிறது. ஒரே கட்டையில 2 ஸ்வரங்களும் 2 பெயர்களும் அமையும் என்று சொன்னான். அண்ணாதான் அத்தான் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்ப இங்க ரூ என்றும் சொல்லப்படுகிறார். ஹி சட்சுதி ரிஷபமாகவும் இயங்குகிறார், சாதாரண காந்தாரமாகவும் இயங்குகிறார். அதே போல அந்தரகாந்தாரம். இனி மாமி மத்திமம் மாவன் மாட்டு வண்டி ஏற்கனவே படித்த அதே விஷயம்தான் மாமி. மாமி மா சின்ன மத்திமம் பெரிய மத்திமம். பஞ்சமம் பேதம் இல்லை, சாவம் பாவம் பேதம் அடைய மாட்டாது. அடுத்தது தைவதம். இதே விஷயம்தான் இங்காலையும் இடம்பெறுகின்றது. தைவதம் த தீத்து சுத்த தைவதம் சதுஷ்டி தைவதம் சட்சுருதி தைவதம். அதே போல நிஷாதம் ந நீ நு சுத்த நிஷாதம் கைசிகி நிஷாதம் காகலி நிஷாதம். இங்கே சட்சுருதி தைவதமும் கைசிகி நிஷாதமும் ஒரே இடத்தில் ஒரே கட்டையில் இடம்பெறுகின்றன, ஒரே வீட்டில் இடம்பெறுகின்றன. அதே போல சதுஷ்டி தைவதமும் சுத்த நிஷாதமும் ஒரே கட்டையில் தான் இயங்குகின்றன. பெயர்கள் தான் வித்தியாசம். அது எங்களது பிற்காலத்து இசை தேவைக்காக இங்கே அமைத்திருக்கிறார்கள். இவ்வாறுதான் என்பது விளங்கினால் போதும். இதை வைத்து நீங்கள் அங்கால முயற்சி செய்ய தேவையில்லை. அங்கால பார்ப்போம். 12 ஸ்வரஸ்தானங்களுடன் புதிதாக சட்சுருதி ரிஷபம் ரு சுத்த காந்தாரம் க சட்சுருதி தைவதம் த
சுத்த நிஷாதம். 12 ஸ்வரஸ்தானங்களுடன் எத்தனை? 12. அந்த 12 ஸ்வரஸ்தானத்துடன் இந்த 4 நபர்களும் சேர்ந்து 16 பேர் ஆகின்றார்கள். இவை விவாதி ஸ்வரங்கள், பகை ஸ்வரங்கள், தோஷ ஸ்வரங்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த 4 பேரும், புதிதாக தோன்றிய இந்த 4 பேரும், ஏற்கனவே இருக்கிற 4 பேற்ற இடத்துல இருந்து சஞ்சரிக்கிற 4 பேரும் பகைஸ்வரம், தோஷஸ்வரம், விவாதிஸ்வரம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றன. இந்த இயல்பான ஒரு ஸ்தானத்தில் இவர்கள் இல்லை. ஆனால் வேறொரு இயல்பான ஸ்வரத்தின் ஸ்தானத்தில் நின்று ஒலிக்கின்றன. ஏற்கனவே பார்த்துனாங்க. இதைக்கென்று இயல்பான ஒரு விஷயம் இல்லை, ஆனா வேறு ஒரு ஸ்தானத்தின் இடத்துல இருந்து ஒலிக்கின்றன. சட்சுருதி ரிஷபம் சாதாரண காந்தாரத்திலும், சுத்த காந்தாரம் சதுஸ்ரீ ரிஷபத்திலும், சட்சுருதி தைவதம் கைசி நிஷாதத்திலும், சுத்த நிஷாதம் சதுஸ்ரீ தைவதத்திலும் நின்று ஒலிக்கின்றது. 16 ஸ்வர பெயர்களை அடிப்படையாக கொண்டே கவனிக்க வேண்டும் பிள்ளைகளே. 16 ஸ்வர பெயர்களை அடிப்படையாக கொண்டே 72 மேளகர்த்தா இராகங்கள் அமைக்கப்படுகின்றன. சக்கர அமைப்பு 72 மேளகர்த்தா இராகங்கள் 12 சக்கரங்களாக வகுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு சக்கரங்களும் 6 இராகங்களை கொண்டுள்ளன. ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் 6 இராகம் இருக்கும். அந்த 6 இராகங்கள் 12 சக்கரங்களாக இருக்கின்றன. அப்ப 6 தடவை 12 72. 1 தொடக்கம் 36 வரையான இராகங்கள் அரைவாசி 36. 72 அரைவாசி 36. 1 தொடக்கம் 36 வரையான இராகங்கள் அல்லது முதல் 6 சக்கரங்கள் பூர்வ மீளங்கள் என அழைக்கப்படுகின்றன. பூர்வாங்கம் உத்தராங்கம் என்று நாங்கள் வர்ணம் ஆடும் போது படித்திருப்போம். பூர்வ மீளங்கள் என அழைக்கப்படுகின்றன. 37 இருந்து 72 வரையான இராகங்கள் ஏனைய 6 சக்கரங்கள் உத்தர மீளங்கள் என அழைக்கப்படுகின்றன. பூர்வ மீளங்கள் அல்ல பூர்வ மீள கர்த்தாராகங்கள் அல்ல பூர்வ கர்த்தாராகங்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதே போல உத்தர மீளங்கள், உத்தர மீள கர்த்தாராகங்கள் என்றெல்லாம் பிற்பகுதியை சொல்வாங்க. பூர்வ என்றால் முன்னுக்குள்ளது, உத்தர என்றால் பின்னுக்குள்ளது. இப்பொழுது நாங்கள் 12 சக்கரங்களையும் பற்றி நோக்குவோம். முன்னுக்குள்ளது பூர்வ மீளங்கள் என்று பார்த்த நாங்கள், அடுத்த பகுதி உத்தர மீளங்கள் என்று பார்த்த நாங்கள், பூர்வ மீளங்களிலே இந்து சக்கரம், நேத்திர சக்கரம், அக்னி சக்கரம், வேத சக்கரம், பாண சக்கரம், ருது சக்கரம், இந்த விடயங்கள் பரீட்சை வினாத்தாள்களிலே வாரது. கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளே. முதல் 6 சக்கரங்களும் இந்து சக்கரம், நேத்திர சக்கரம், அக்னி சக்கரம், வேத சக்கரம், பாண சக்கரம், ருது சக்கரம். இது முன்னரைவாசி என்றபடினால பூர்வ மீளங்களுக்குரியன. 6 சக்கரங்கள் தர 6 இராகங்கள், மொத்தம் 36 இராகங்கள். அதே போல உத்தர மீளங்களிலே ரிஷி சக்கரம், வசு சக்கரம், பிரம்ம சக்கரம், தீசி சக்கரம், ருத்ர சக்கரம், ஆதித்ய சக்கரம், 6 தர 6 36 இராகங்கள். இன்னொன்றை கவனிக்க வேண்டும் பிள்ளைகளே. முதலாவது சக்கரம் இந்து சக்கரம் என்பதனை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். 10வது சக்கரம் தீசி சக்கரம் என்றதை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். இந்த ஞாபகத்தில் வைப்பதற்காக இவர்கள் அமைத்திருப்பது இந்து சக்கரம். இந்து என்றால் சந்திரன். இந்த உலகுக்கெல்லாம் ஒரே ஒரு சந்திரன் என்பதனாலே இந்து சக்கரம். அப்ப முதலாவது சக்கரம் 1 ஞாபகத்துல வச்சிருக்கிறதுக்காண்டி சொல்லி இருக்கு. அதே போல நேத்திர சக்கரம், நேத்திர கண்கள், கண்கள் எத்தனை? 2. அப்ப 2வது சக்கரம் நேத்திர சக்கரம் ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டும். அதே போல அக்கினி சக்கரம், அக்கினி சுடர், நெருப்பு சுடர்கள், முச்சுடர்கள், அக்கினிகள் 3, சூரியன் சந்திரன் அக்கினி, அந்த 3 முச்சுடர்கள். அப்ப 3வது சக்கரம் வேத சக்கரம். வேதங்கள் எத்தனை? வேதங்கள் எத்தனை? 4 இருக்கும். யசுர் சாமம் அதர்வனம் 4. அப்ப 4வது சக்கரம் வேத சக்கரம். அதுபோல மாணவர்களே பாண சக்கரம், பாண மன்மதன் வச்சிருக்கிற பானம், பஞ்சபானம் என்று படித்திருப்பீர்கள்.
அந்த பான என்றால் 5 பானம், பான சக்கரத்துல 5வது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ருது 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 சாந்தி பெருவிழா என்றெல்லாம் சொல்லுவார்கள். பருவம், பருவங்கள் 6. எனவே 6வது சக்கரம் ருது சக்கரம். இனி உத்தரமேளங்களை பார்த்தால் ரிஷி, ரிஷி சக்கரம். ரிஷி என்பவர் முனிவர். சப்த ரிஷிகள், சப்த ரிஷி மண்டலம். அப்ப ரிஷிகள், பிரதானமான ரிஷிகள் 7 பேர். எனவே 7வது சக்கரத்தை ரிஷி சக்கரம் என்றதை ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளலாம். வசு, அஷ்ட வசுக்கள் என்று சொல்லப்படும் 8 வகையான வசுக்கள். எனவே வசு என்றால் 8வது சக்கரம் என்று ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது பிள்ளைகளே பிரம்ம சக்கரம். பிரம்ம என்பது பிரம்மாக்கள், நவ பிரம்மாக்கள். பிரம்மாக்கள் 9 என்று சொல்லப்படுகின்றது. 9 பிரம்மாக்கள். எனவேதான் பிரம்ம சக்கரம் என்று சொல்லப்படுகின்றது. திசி சக்கரம். திசி, திசி என்பது திசைகள். திசைகள் எத்தனை? 8 என்பது தவறு. திசைகள் 10. 8 திசைகளுடன் மேல் கீழ். அப்ப திசைகள் 10. மேலே உள்ள திசை, கீழே உள்ள திசை. எனவே திசி சக்கரம் என்றால் 10வது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது ருத்ர சக்கரம். ருத்ர 11 ருத்ரர்கள் என்று பேசப்படுகின்றது. ருத்ரர்கள் 11. எனவே ருத்ர சக்கரம் 11. ஆதித்ய சூரியர்கள் 12 சூரியர்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே 12வது சக்கரம் சூரியர் ஆதித்ய சக்கரம். ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்க. அடுத்தது பிள்ளைகளே ஸ்வரஸ்தானங்கள். 72 மேளகர்த்தா சக்கரத்திலே இடம்பெறுகின்ற ஸ்வரஸ்தானங்களை பற்றி சற்று நோக்குவோம். இங்கே சஜ்ஜம் பஞ்சமம், சாவம் பாவம் எல்லா ராகங்களுக்கும் பொதுவானவை. 72 ராகங்களுக்குமே சாவும் பாவும் பொதுவானது. எந்த மாற்றமும் இல்லை. எல்லாத்துக்கும் சாண்டா சாதான், எல்லாத்துக்கும் பாண்டா பாதம். இனி நாங்கள் இந்த 2ஐயும் விட்டா இன்னும் 5 ஸ்வரங்களை பற்றி பார்க்கணும். 72 ராகங்களுக்கும் அந்த சக்கரத்திலே வரப்போகின்ற ஆரோகண அவரோகணத்திலே இடம்பெறும் ஸ்வரங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே சஜ்ஜமும் பஞ்சமமும் எல்லா ராகங்களுக்கும் பொதுவாக வரும். மத்திமம் ம. பூர்வ மேள ராகங்கள் 36லும் சுத்த மத்திமமும், உத்தர மேள ராகங்கள் 36ற்கும் பிரதி மத்திமமும் வரும். அப்ப 3 ஸ்வரங்கள் நாங்க பார்த்துட்டோம். ச தெரியும், எல்லாத்துக்கும் ஒரே சாதான். ப எல்லாத்துக்கும் ஒரே பாத்தான். மத்திமம் முதல் அரைவாசிக்கும் பூர்வாங்கத்தில் உள்ள பூர்வ மேளராகங்களுக்கு சுத்த மத்திமம், உத்தர மேளராகங்களுக்கு பிரதி மத்திமம் வரும். இப்ப 3 ஸ்வரம் பார்த்துட்டோம். அடுத்தது பிள்ளைகளே ஏனைய ஸ்வரஸ்தானங்கள் பூர்வ மேள சக்கரத்தில் எவ்வாறு இடம்பெறுகின்றனவோ அதே ஒழுங்கிலேயே உத்தர மேள சக்கரங்களிலும் இடம்பெறுகின்றன. பூர்வாங்கத்தில் 36லும் எவ்வாறு ஏனைய ஸ்வரங்கள் வருகின்றன, ரீ க த நீ ஆகிய 4 ஸ்வரங்களும் வருகுதோ அதேதான் அப்படியே தூக்கி உத்தர மேள சக்கரத்திலும் இடம்பெறும். இதுல பிள்ளைகளே மத்திமம் மட்டும்தான் பூர்வத்துல வேற உத்தரத்துல வேற வரும். பூர்வாங்கத்துல சின்னது, உத்தராங்கத்துல பெரியது வரும். ஏனைய 4 ஸ்வரங்களும் ரீ க த நீ ஆகிய 4ம் பூர்வ மேளத்துல வார அவ்வளவும் அப்படியே உத்தர மேளத்திலும் வரும். முதலாவது ராகத்துல வார அதே ஸ்வரஸ்தானம் தான் மா நீங்களாக, மா இல்ல மிச்சமெல்லாம் 37வது ராகத்துக்கு வரும். 2வது ராகத்துக்கு வார அதே அதே ஸ்வரங்கள் 38வது ராகத்துக்கு வரும். இவ்வாறு அமையும். ரிஷபத்தினை பற்றி நோக்கினால் பிள்ளைகளே, ரிஷபமானது சக்கரத்திற்கு சக்கரம் மாறுபடும். சுத்த ரிஷபம், சுத்த ரிஷபம், சுத்த ரிஷபம், சதுஸ்ரீ ரிஷபம், சதுஸ்ரீ ரிஷபம், சட்சுருதி ரிஷபம். அப்ப நாங்க பாடமாக்குறது எப்படி? சுத்த 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 சது சது சச்சுருதி, சுத்த 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 சது சது சச்சுருதி என்று பாடமாக்கி வைக்க வேணும். இந்த ரிஷபமானது சக்கரத்துக்கு சக்கரம் மாறுபடும். சுத்த ரிஷபம் முதலாவது சக்கரத்துக்கு சுத்த ரிஷபம், 2வது சக்கரத்துக்கு சுத்த ரிஷபம், 3வது சக்கரத்துல உள்ள எல்லா ராகத்துக்கும் சுத்த ரிஷபம், 4வது சக்கரத்துல உள்ள எல்லா ராகத்துக்குமே சதுஸ்ரீ ரிஷபம்,
அஞ்சாவது சக்கரத்துல உள்ள எல்லா ராகத்துக்குமே சதுஸ்ரீ ரிஷபம். ஆறாவது சக்கரத்துல உள்ள 6 ராகங்களுக்கும் சட்சுருதி ரிஷபம், அந்த மூன்றாவது அது வரும். அப்ப முதலாவது சக்கரத்துல உள்ள அனைத்து ராகங்களுக்கும் சுத்த ரிஷபம், இரண்டாவது சக்கரத்தில் அனைத்து ராகங்களுக்கும் சுத்த ரிஷபம், மூன்றாவது சக்கரத்தில் அனைத்து ராகங்களுக்கும் சுத்த ரிஷபம், நான்காவது சக்கரத்தில் சதுஸ்ரீ ரிஷபம், ஐந்தாவது சக்கரத்தில் சதுஸ்ரீ ரிஷபம், ஆறாவது சக்கரத்தில் சட்சுருதி ரிஷபம். இதே மாதிரியே தரமேள சக்கரத்திலே இருக்கின்ற அந்த 6 ராகங்களுக்கும் இதே ஒழுங்கிலேயே அமையும். காந்தாரம், காந்தாரத்தினை எடுத்துக்கொண்டால் காந்தாரமானது சக்கரத்துக்கு சக்கரம் மாறுபடும். ரிஷபம் எவ்வாறு சக்கரத்திற்கு சக்கரம் மாறிக்கொண்டு சென்றதோ அதே போலவே காந்தாரமும் சக்கரத்துக்கு சக்கரம் மாறுபடும். சுத்த சாதாரண அந்தர, சாதாரண அந்தர அந்தர நீங்கள் பாடமாக்க வேண்டும். சுத்த சாதாரண அந்தர, சாதாரண அந்தர அந்தர என்று பாடமாக்கி வச்சீங்கன்னா சரி. இப்ப காந்தாரம் முதலாவது சக்கரத்துக்கு காந்தாரம் சுத்த காந்தாரம். முதலாவது சக்கரத்துக்கும் வேறு எந்த சக்கரத்துக்கும் பெறும்? 7வது சக்கரத்துக்கும் பெறும். ஏன்? உத்தரமேளத்திலும் அப்படியே தானே மாறப்போகுது. முதலாவது சக்கரத்திற்கும் 7வது சக்கரத்திற்கும் சுத்தகாந்தாரம், அதுல உள்ள அவ்வளவு ராகத்துக்கும் சுத்தகாந்தாரம். அதே போல முதலாவது சக்கர 2வது சக்கரத்திற்கும் 8வது சக்கரத்திற்கும் சாதாரண காந்தாரம், 3வது சக்கரத்திற்கும் 9வது சக்கரத்திற்கும் அந்தர காந்தாரம். அவ்வாறே அடுத்த சக்கரங்களுக்கு சாதாரண காந்தாரம், அந்தர காந்தாரம், அந்தர காந்தாரம் என்றவாறாக அமைந்திருக்கும். இதனை நாங்கள் பின்ன சக்கரத்திலும் பார்க்க போகிறோம். மாணவர்களே, இப்பொழுது தைவதத்தினை பார்ப்போம். தைவதமானது இராகத்திற்கு இராகம் மாறுபடும். இதுவரை நேரமும் ரிஷபமும் காந்தாரமும் சக்கரத்துக்கு சக்கரம் மாறுபட்டது என்று பார்த்தோம். அதாவது ஒரு சக்கரத்திலே ஒரு ரிஷபம் வந்தால் அந்த சக்கரம் முழுவதுமே, அந்த சக்கரத்தில் உள்ள இராகங்கள் முழுவதுமே அதே ரிஷபம் தான். ஆனால் தைவதமானது முதலாவது சக்கரத்திலே முதலாவது ராகம் சுத்த தெய்வதம் என்றால் 2வது ராகம் சுத்த தெய்வதம், 3வது ராகம் சுத்த தெய்வதம், 4வது ராகம் சதுஸ்ரீ தெய்வதம், 5வது ராகம் சதுஸ்ரீ தெய்வதம், 6வது ராகம் சட்சுருதி தெய்வதம். ரிஷபத்திற்கு பாடமாக்கியது போலவே நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும். சுத்த 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 சது சது சச்சுருதி. ரிஷபத்துக்கும் அப்படித்தான் பாடமாக்கினாங்க. ரிஷபம் சக்கரத்துக்கு சக்கரம் மாறுபடும், இது இராகத்துக்கு இராகம் மாறுபடும். முதலாவது சக்கரத்துல வர அதே ஒழுங்கிலேயே 2வது சக்கரத்துக்கும் பெறும், அதே ஒழுங்கிலேயே 3வது சக்கரத்துக்கும் பெறும், 10வது சக்கரத்துக்கும் பெறும், 12வது சக்கரத்துக்கும் வரும். எல்லா சக்கரத்துக்குமே இந்த ஒழுங்குல தான் வரும். எனவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. நிசாதமானது பிள்ளைகளே, தைவதம் எவ்வாறு இராகத்திற்கு இராகம் மாறிக்கொண்டு சென்றதோ அதுபோலவே இராகத்திற்கு இராகமே மாற்றமடைந்து செல்கின்றது. இங்கே சுத்த கைசிகி காகலி, கைசிகி காகலி காகலி என்று பாடமாக்கி வைத்திருக்க வேண்டும். சுத்த கைசிகி காகலி, கைசிகி காகலி காகலி என்று நீங்கள் பாடமாக்கி வைத்திருத்தல் வேண்டும். இந்த ஒழுங்கிலேயே ஒவ்வொரு ராகத்திற்கும் வரும். முதலாவது சக்கரத்தில் இருக்கிற 6 ராகத்திற்கும் முதலாவது ராகம், 2வது ராகம், 3வது ராகம், 4வது ராகம், 5வது ராகம், 6வது ராகம் என்ற ரீதியிலே இப்படி வந்தால் 2வது சக்கரத்திலும் அதே ஒழுங்கிலேயே வரும், 3வது சக்கரத்திலும் அதே ஒழுங்கிலேயே வரும். 8வது சக்கரமாக இருந்தாலும் சரி, 10வது சக்கரமாக இருந்தாலும் சரி, 11வது சக்கரமாக இருந்தாலும் சரி, எல்லா இடமுமே நிஷாதம் இவ்வாறே இந்த ஒழுங்கிலேயே வரும். சரி மாணவர்களை, இப்பொழுது நாங்கள் ஸ்வரஸ்தானங்கள் எவ்வாறு அமைந்தன என்று பார்த்தோம். இனி நாங்கள் 72 மேளகர்த்தாய் ராகங்களின் பட்டியலினை நோக்குவோம். இதிலே இந்த பட்டியல், இதிலே 2 சக்கரங்கள் தரப்பட்டிருக்கின்றன மாணவர்களே. இந்த பக்கத்தில் வருவது பூர்வ மேளை ராகங்கள். முதலாவது சக்கரத்திலே வருகின்ற கனகாங்கி ரத்னாங்கி ஹானமூர்த்தி வனஸ்பதி மானாவதி தானரூபி. அதே போல அடுத்த இந்த பட்டியலிலே தொடர்ந்து 2வது சக்கரம், 3வது சக்கரம் என்று சொல்லி தொடர்ச்சியாக 6 சக்கரங்களும் இந்த பக்கத்திலே வரும். அதே போல உத்தரமேள சக்கரத்தில் உள்ள 6 சக்கரங்கள்ல உள்ள 36 ராகங்களும் இந்த பக்கத்தில் தொடர்ச்சியாக வர வேண்டும். அதனை நீங்கள் பாடசாலையிலோ அல்லது வேறு புத்தகங்களிலோ பார்த்து கொள்ளலாம். ஆசிரியரின் உதவியுடன் பார்த்து கொண்டிருப்பீர்கள். சில பேர் இனித்தான் பார்க்க போகிறீர்கள். ஆனால் எங்களுடைய இந்த திரையிலே ஒவ்வொரு சக்கரமாகத்தான் காட்ட முடியும். எனவேதான்
இந்த பகுதி ஒரு சக்கரம், மற்ற பகுதி ஒரு சக்கரம். இதிலே பிள்ளைகளே பூர்வமங்கல சக்கரங்கள் என்றால் சுத்த மத்திமை ராகங்கள். பூர்வமங்கலத்துல வர 36 சுத்த மத்திமம் தானே. அதே போல உத்தரமேள ராகங்கள் இது பிரதி மத்திமை ராகங்கள். 36வது வரைக்கும் இங்க வரும், இங்க 37 இருந்து தொடங்கும். அப்ப ராகத்தினுடைய இலக்கங்கள் இவ்வாறு வர காட்டப்பட்டிருக்கின்றன. உத்தரமேளத்திலே ராகத்தினுடைய இலக்கங்கள் 37, 38 என்றவாறாக ஆரம்பிக்கின்றது. ஆரம்பத்திலே சக்கரமும் சக்கர இலக்கமும் காட்டப்பட்டிருக்கின்றது. முதலாவது சக்கரம் இந்து சக்கரம். அதே போல உத்தராங்க பகுதியிலே 7வது சக்கரம் ரிஷி சக்கரம் காட்டப்பட்டிருக்கிறது. இது விளங்கிவிட்டதுதானே. இப்பொழுது ரிஷபம், காந்தாரம், தைவதம், நிஷாதம் ஆகிய ஏனைய ஸ்வரங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. இங்கே சட்ஜமோ பஞ்சமமோ காட்டப்படவில்லை. ஏனெனில் 72 ராகங்களுக்குமே அவை பொதுவானவை என்பதனால் காட்டப்படவில்லை. ஆனால் மத்திமம் இங்கே காட்டப்படவில்லை. ஆனால் ராகங்கள் எல்லாமே மத்திமம் என்பது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே பிள்ளையால் கனகாங்கி என்பது, ரத்தினாங்கி என்பது, கானமூர்த்தி என்பது, வனஸ்பதி என்பது, மானாவதி என்பது, தானரூபி என்பது இதே ராகங்கள். இதே ஒழுங்கிலே 37வது சக்கரத்திலே சாலகம், ஜலார்ணவன், ஜாலவராளி, நவநீதம், பவானி, ரகுப்ரியா இவ்வாறு போகின்றது. கனகாங்கிக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற இந்த ஸ்வரங்கள் தான் சாலகம் என்ற ராகத்திலும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ரத்னாங்கிதான் ஜலார்ணவத்திலேயும் இடம்பெறுகின்றது. சுத்தரிசபம், 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 சுத்தரிசபம் ஒவ்வொரு சக்கரத்திலேயுமே சுத்தரிசபம் வரும். ரிஷபம் சக்கரத்துக்கு சக்கரம் தானே மாறுபடும். அதே போல காந்தாரம், சுத்தகாந்தாரம், முதலாவது சக்கரத்துக்கு சுத்தகாந்தாரம், 2வது சக்கரத்துக்கு சுத்தகாந்தாரம் அவ்வாறு செல்லும். தைவதம் ராகத்துக்கு ராகம் மாறுபடும். சுத்த சுத்த சுத்த, சது சது சச்சுருதி. கனகாங்கிக்கு சுத்த, ரத்னாங்கிக்கு சுத்த, கானமூர்த்திக்கு சுத்த, வனஸ்பதிக்கு சதுஷ்டி, மானாவதிக்கு சதுஷ்டி, தானரூபிக்கு சாட்சுருதி தைவதம் வேணும். அல்லது இப்படியும் போடலாம், த த த தி தி து என்றும் எழுதலாம். உங்களுக்கு விளக்கத்துக்காண்டி நான் இந்த சொல்லியே போட்டிருக்கிறேன். சில அட்டவணைகளில் அவ்வாறு தான் எழுதப்பட்டிருக்கும். அதே போல நிஷாதத்தினை பாருங்கள் பிள்ளைகளே. சுத்த கை கா கை கா கா என்ன, அல்லது ந நி நு நி நு நு என்றும் இடம்பெற்றிருக்கலாம். சில இடங்களில் அவ்வாறு இருக்கின்றது. இப்ப பாருங்கள் பிள்ளைகளே, தைவதமும் நிஷாதமும் இவ்வாறே ஒவ்வொரு சக்கரங்களிலும் இடம்பெற்றுக் கொண்டு செல்ல போகின்றது. ரிஷபம், சுத்தரிசபம், சுத்தரிசபம், சுத்தரிசபம் என்று சக்கரத்து சக்கரம் மாறப்போகின்றது. அப்ப இங்க கனகாங்கிக்கு வரப்போற அதே ஸ்வரஸ்தானங்கள் மத்திமத்தில மட்டும் மாற்றம் அடைந்து சாலாகத்துக்கு போகுது. அப்ப 2 ராகத்துக்கும் என்ன ஸ்வரங்கள் வித்தியாசம் சொன்னா, இப்ப கனகாங்கியை தந்துட்டு இது இந்த ஸ்வரஸ்தானத்திற்கும் சாலாகத்தின் ஸ்வரஸ்தானத்துக்கும் என்ன வித்தியாசம் பண்ணா, மா மட்டும் வித்தியாசம். இங்க பிரதி மத்திமம், இங்க சுத்த மத்திமம். இதே போலதான் பிள்ளைகளே. அடுத்ததை பாருங்கள், 2வது சக்கரம் இதே மாதிரி தான். சுத்த 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 ரிஷபங்கள், சாதாரண காந்தாரங்கள். அடுத்தது சுத்த 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 சது சது சச்சுருதி தைவதங்கள், சுத்த கை கா கை கா கா என்று சொல்லப்படுகின்ற இந்த நிஷாதங்கள். இது சுத்த மத்திமை ராகங்கள், பிரதி மத்திமை ராகங்கள். 2வது நேத்திர சக்கரம், அங்கே 8வது வசு சக்கரம். இங்கே 7, 8, 9, 10, 12 வரைக்கும் செல்கின்றது. இங்கே 43, 44 வரையிலிருந்து 48 வரைக்கும் செல்கின்றது. சேனாவதிக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற அதே ஸ்வரஸ்தானங்கள் தான் கவாம்போதியும் எடுத்துக்கொள்ளும். ஆனால் மத்திமம் மட்டும் உத்தராங்கத்திலே பிரதி மத்திமம் பேசும். இவ்வாறே அடுத்த சக்கரத்தினை எடுத்துக்கொண்டால் இந்த பகுதியிலே 3வது அக்கினி சக்கரம், அந்த பகுதியிலே 9வது பிரம்ம சக்கரம் இடம்பெறுகின்றது. இங்கே சுத்த ரிஷபம், அந்தர காந்தாரம், சுத்த 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 சது சது சச்சுருதி என்று சொல்லப்படுகின்ற தைவதம் ராகத்துக்கு ராகம் மாறுகின்றது. சுத்த கை காகை காகா என்கின்ற நிஷாதமும் ராகத்துக்கு ராகம் மாறுபடுகின்றது. இங்கே சுத்த மத்திமம், இங்கே பிரதி மத்திமம். இதே ஒழுங்கிலேயே அடுத்த சக்கரத்தை பார்த்தால் வேத சக்கரம் 4வது சக்கரம் முன்னுக்கும்,
உத்தராங்கத்திலே திசி சக்கரம் 10வது சக்கரம் சொல்லப்படுகின்றது. இங்கே 19 24 வரையான ராகங்கள் என்றால் பிரதிமத்திம ராகங்கள் 55 60 வரைக்கும் காட்டப்படுகின்றது. இங்கே சதுஸ்ரீ ரிஷபம் எல்லா சக்கரங்களுக்கும் வந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி சாதாரண காந்தாரம் சக்கரத்தில் உள்ள அவ்வளவு ராகங்களுக்கும் வந்து கொண்டிருக்கும். தைவதம் சுத்த 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 சாது சாது சாச்சுருதி அது மாற்றமே இல்லை. நிஷாதம் அப்படித்தான் சுத்த கை காகை காகா அவ்வாறே செல்லும். கீரவாணிக்கு என்ன ஸ்வரஸ்தானங்கள் இருக்கின்றனவோ அதே ராகங்கள் சிம்மேந்திர மத்தியமத்துக்கு இருக்கும். கீரவாணி ராகத்தினுடைய மத்திமத்தை பிரதிமத்தியமாக மாற்றிவிட்டால் சிம்மேந்திர மத்தியம ராகம் ஒலிக்கும். இப்பொழுது பிள்ளைகளே 5வது பான சக்கரத்தினை பார்த்தீங்கள் என்றால் மாரரஞ்சினி சாருகேசி சரசாங்கி கரிகாம்போதி தீரசங்கராபரணம் நாகானந்தி. இந்த கரிகாம்போதி சில சக்கரங்களில் கரிகாம்போஜி என்றும் அழைக்கப்படுகின்றது, குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தவறு அல்ல, அவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல இதனுடைய பிரதிமத்திம ராகங்கள் 11வது ருத்ர சக்கரத்திலே இருக்கின்றது. காந்தாமணி ரிஷப பிரியலதாங்கி வாசஸ்பதி மேச கல்யாணி சித்ராம்பரி. இன்னொன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும் பிள்ளைகளே, ரிஷப பிரியா என்றும் சில இடங்களில் உண்டு. பேச்சு வழக்கில் கரகர பிரியா என்று சொல்வார்கள். ஆனால் பல இடங்களில் கரகர பிரிய ரிஷப பிரிய என்றுதான் வடமொழியில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுதானே, அவ்வாறு இருக்கின்றது. கரகர பிரியா என்றால் தவறில்லை, கரகர பிரிய என்றாலும் தவறில்லை. எழுத்து பிழைகள் இருப்பது வளமை. எனவே இங்கே சுத்த மத்திம ராகங்களிலே 25 தொடக்கம் 30 வரையும், பிரதிமத்திம ராகத்திலே 61 66 வரையும் இராகங்கள் இடம்பெறுகின்றன. மாரரஞ்சினி சாருகேசி சரசாங்கி கரிகாம்போதி தீரசங்கராபரணன் நாகானந்தினி. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், ஸ்வரங்களை பொறுத்தவரையிலே சஜ்ஜம் எல்லாவற்றிற்குமே பொது. ரிஷபம், சதுஸ்ரீ ரிஷபம், காந்தாரம், அந்தர காந்தாரம், மத்திமம் இந்த ராகங்களுக்கு சுத்த மத்திமம், உத்தராங்க ராகங்களுக்கு பிரதி மத்திமம். அடுத்தது பஞ்சமம் பொதுவானது. தைவதம் சுத்த 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 சது சது சஜிருதி அது எல்லாத்துக்கும் பொதுதான். நிஷாதம் அப்படித்தான், சுத்த கை காகை காகாதான், அவ்வாறு அமையும். இப்பொழுது பிள்ளைகளை உங்களுக்கு ஒரு வினா சொல்லுகிறேன். லதாங்கி ராகத்திலே அதற்குரிய ஸ்வரஸ்தானங்களை போட்டுக் கொள்ளுங்கள். அதனுடைய மத்திமத்தினை மாற்றி சுத்த மத்திமத்தினை போட்டால் என்ன விடை வரும்? இவ்வாறான வினாக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லதாங்கிக்கு மத்திமத்தை குறைச்சா நேரஞ்சவாதா சரி, சரசாங்கி இங்கி இங்கி என்று வருது, சரிதானே? அதே போல சங்கராபரணம் என்ற ராகத்திற்கு மத்திமத்தை மாற்றிவிட்டால் பிரதிமத்திமத்தை போட்டா நேசகல்யாணி. நேசகல்யாணி என்றால் கல்யாணி. இப்பொழுது பிள்ளைகளே இறுதி சக்கரத்திற்கு வந்து விட்டோம். பூர்வாங்க மேளத்திலே நாங்கள் ருது சக்கரம் 6வது சக்கரம் ஜாகப்பிரிய ராகவத்தினி காங்கேய பூஷணி வாகதீஸ்வரி சூலினி சலநாட. அதே போல உத்தரமேள பகுதியிலே ஆதித்ய சக்கரத்திலே சுசரித்திர ஜோதிஸ்வரூபிணி தாதுவத்தனி நாசிகா பூஷணி கோசலம் ரசிக பிரிய என்று இருக்கிறது. இங்கு ஜாகப்பிரியவினுடைய ஸ்வரஸ்தானங்களை பிரதிமத்தியமாக மாற்றிவிட்டால், மாவை மட்டும் பெரிய மாவை போட்டுவிட்டால் சுசரித்திர ராகத்தினுடைய ஸ்தானங்கள் பேசும். இவ்வளவத்திற்கும் உங்களுக்கு ராகங்கள் விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுபோல பிள்ளைகளை பாருங்கள், சாட்சுருதி ரிஷபம் இங்கே வருகிறது. அதே மாதிரி அந்தரகாந்தாரம் வருகின்றது. சுத்த 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 சாது சாச்சுருதி அது வளமையானது. சுத்த கை காகை காகா என்பதும் வளமையானது. இப்ப இன்னொன்று பிள்ளைகளை, நீங்க காங்கேய பூஷணி என்ற ராகத்தினை எடுத்துக்கொண்டு இந்த ராகத்தினுடைய ஸ்வரங்கள் என்னென்ன வருகிறது என்பதனை பற்றி நாங்கள் சும்மா இருக்க கதைப்போம். பாருங்கள், காங்கேய பூஷணிக்கு சஜ்ஜம், ஓகே எழுதலாம். அடுத்தது ரிஷபம், சட்சுருதி ரிஷபம். காந்தாரம், அந்தர காந்தாரம். அடுத்தது மத்திமம், என்ன மத்திமம்? சுத்த மத்திமம். அடுத்தது பஞ்சமம். இனி தைவதம், என்ன தைவதம்? சுத்த தைவதம். நிஷாதம், காகலி நிஷாதம். இவ்வாறு தான் எழுதுறது. இதே ராகத்திற்கு காங்கேய பூஷணிக்கு பிரதி மத்திமம் போட்டா என்ன ராகம் வரும்? இவ்வாறு ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வாறு தான் கேட்கப்படுகின்றது.
காங்கேய பூஷணிக்கு திருதி மத்தியமத்தினை போட்டா தாதுவர்த்தனி. சில வேளையில இப்படி கேட்கலாம், காங்கேய பூஷணி எத்தனையாவது சக்கரத்துல எத்தனையாவது ராகம்னு சொல்லி கேட்கலாம். அதை நீங்கள் பாடமாக்கி கொள்ள வேணும். இவ்வாறு பிள்ளைகளே நாங்கள் 72 மேளகர்த்தா சக்கரம் பற்றி நோக்கினோம். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், 72 மேளகர்த்தா சக்கரத்திலே 12 சக்கரங்கள் இருக்கின்றன. நேர் எதிரே முதல் பகுதியிலே 6 சக்கரங்கள் வருகின்றன, பூர்வ மேள ராகங்கள் சொல்லப்படும். நேர் எதிரே ஏனைய 6 சக்கரங்களும் இடம்பெறுகின்றன, அவை உத்தர மேள சக்கரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. முதலாவது சக்கரத்திற்கு நேர் எதிரே உள்ளது 7வது சக்கரமாக இருக்கும். அவ்வாறேதான் முதலாவது ராகத்துக்கு நேர் எதிரே 37வது ராகம் இருக்கும். மத்திமம் மாத்திரம் பூர்வ மேளத்திற்கு வேற, உத்தர மேளத்திற்கு வேற, மிச்சம் எல்லாமே சமனாகத்தான் இடம்பெறும். எனவே பிள்ளைகளே, நீங்கள் நன்கு விளங்கி கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் நடனம் கேட்கின்ற மாணவர்களுக்கு இது கொஞ்சம் சுமையானதுதான். 72ஐயும் நீங்கள் நிச்சயம் மனனம் செய்யத்தான் வேண்டும். இதை மனனம் செய்துவிட்டால் எங்களது ஞாபக சக்தியிலிருந்து விலக மாட்டாது. கனகாங்கி ரத்னாங்கி காணமூர்த்தி வனஸ்பதி மானாவதி தான ரூபி சேனாவதி கனுமதோடி தேனுங்க நாடக பிரிய கோகில பிரிய ரூபவதி, இவ்வாறு 6 பாடமாகுங்க. ஒரு நாளைக்கு 6, 12 நாள்ல விஷயம் முடிஞ்சது. சரியோ? நல்லது மாணவர்களே, இதுவரை நேரமும் 72 மேளகர்த்தா இராகங்கள் பற்றி சற்று ஆழமாக நோக்கினோம். இன்னும் ஒரு முறை உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.